ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. गिरिसद्रुहिनाति सर्वदेव गुणभाजोभ्यनिमुक्त दोषलेसाने अवमृस्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि திவ்யமாலா. உயர்ந்த 28வது தசகத்துல மகாலட்சுமியினுடைய சுயம்வரத்தை பத்தி நாராயண பட்டத்திரி மகாலட்சுமியினுடைய பெருமைகளையும் சேர்ந்து ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார். துர்வாசரிடத்துல பொறுமை இல்ல, அன்பு இல்ல அப்படின்னு மகாலட்சுமி அவரை தாண்டிட்டா. அப்ப அடுத்தது யார் நின்று இருக்கா வரிசையிலன்னா ஞானமோ கொச்சித்து தஸ்சன சங்கவர்ஜிதமோ. பாகவத ஸ்லோகமும் குரு சுக்ரன், அதாவது தேவகுரு அசுரகுருவான சுக்கராச்சாரியார் பிரகஸ்பதிகள் 2 பேரும் தான் கையில மாலையை வச்சுன்னு நின்று இருக்காளாம். ஆனா மகாலட்சுமி என்ன பண்ண, அவர்களையும் நிராகரிச்சுட்டு தாண்டிட்டா. காரணம், இவர்களுக்கு நல்ல ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கு, ஆனா அந்த அறிவானது பற்றற்றதாக இல்லை. இவர்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. ஆசையை விட்டு இருந்தா இந்த சுயம்வரத்துல மாலை எடுத்துன்னு வந்திருப்பாளா? அதனால ஆசைய வச்சிருக்க கூடிய இவர்களை உயர்ந்த குருக்களாக நம்ம மதிக்க முடியாது அப்படின்னு ஞானமும் கொச்சித்து தஸ்சன சங்கவர்ஜிதமோ அவர்களை தாண்டி போயிட்டாளாம். நமக்கு காட்டக்கூடிய நீதி என்னன்னா, மகாலட்சுமியினுடைய திருவுள்ளத்தை பார்க்கணும். சில பேர் உலகத்துல குடும்ப வாழ்க்கையில இருந்து கூட ஐஸ்வர்யத்துல பற்று இல்லாம இருக்கா. சன்னியாசிகளும் ஐஸ்வர்யத்தை திறந்துட்டு இருக்கா. மகாலட்சுமியினுடைய சரித்திரத்திலேயே நம்ம பார்த்தோம்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சுவாமி தேசிகன் காஞ்சிபுர கஷேத்திரத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்து அவரிடத்துல எனக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லை, அந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும்னு கேட்ட போது வசதி இல்லாத கிரகஸ்தரான சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், நேர காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருடைய சன்னதிக்கு அவர் அழைச்சிட்டு போய் ஸ்ரீஸ்துதின்ற ஒரு ஸ்லோகத்தை மகாலட்சுமியினுடைய ஒரு துதியாக பிரம்மச்சாரியினிடத்துல நீ மகாலட்சுமி உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான்னு சொல்லி பாடுற சமயத்துல எல்லா ஸ்லோகத்துக்குமே ஸ்லோகம் முடியச்சேதான் பலஸ்ருதி. ஆனா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியில பார்த்தோம்னா ஸ்லோகத்தினுடைய பாதியிலேயே யஸ்யம் யஸ்யம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்துதி தஸ்யம் தஸ்யம் அகமகமிகம் தன்வதே சம்பதோ மகாலட்சுமியினுடைய அந்த கடைக்கண் பார்வையை பத்தி வர்ணிச்சுட்டே இருக்கச்சே பெருந்தேவி தாயார் கொட்டிட்டா. அப்போ அந்த பிரம்மச்சாரி சொன்னார், சுவாமி தேசிகரே எனக்கு கல்யாணத்துக்கு இவ்வளவு போறோம், இதுக்கு மேல அதிகம் எனக்கு வேண்டான்னார். அவருடைய சிந்தனை இருக்க கிரகஸ்தரா இருந்தாலும் ஆசையை விட்டுட்டு அப்பா உன்னுடைய கல்யாணத்துக்காக பெருந்தேவி தாயார கேட்டேன், மகாலட்சுமி வருஷிச்சுட்டா, அதனால உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோ, இதை நான் தொடக்கூட கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாராம். அப்படிப்பட்ட தனம் தந்தனம் சாது சமாராதனம் தனம் உத்தூட கோவர்தனம்னு இதெல்லாம் தான் எனக்கு தனம் அப்படின்னு அவர் ஆச்சரியமாக வாழ்ந்தவர். அதே மாதிரி தான் ஆதிசங்கர பகவத்பாதாருடைய சரித்திரத்துல பார்த்தாலும் பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு ஏழை பெண்ணு வாசல்ல போய் பிக்ஷை எடுத்தார். அந்த அம்மா ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து சங்கரனுக்கு பிக்ஷையா போட்டா. அப்ப பகவத்பாதாள் என்ன பண்ணா, அம்மா இப்படிப்பட்ட கிரகத்துல போய் நீ ஏழ்மையை வச்சிருக்கியே, ஐஸ்வர்யத்தை கொட்ட வேண்டாமான்னு அங்கம் ஹரேன ஆரம்பிச்சு நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாஜை நமோஸ்து விஷ்ணுர்வரசிஸ்திதாஜை நமோஸ்து லக்ஷ்மி கமலாசனாஜை நமோஸ்து தாமோதர வல்லபாஜை மகாலட்சுமியை சோஸ்திரம் பண்ணார். கொண்டு வந்து கொட்டிட்டா அந்த வீட்டுல மகாலட்சுமியானவள் ஐஸ்வர்யத்தை கனகதாரா துதிக்காக. அப்ப அந்த அம்மா சொன்னா, இவ்வளவு ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், நீங்க எடுத்துக்கோங்க. ஆதிசங்கரர் சொன்னார், உனக்காக கனகதாரா பாடினேன், உனக்கு கொட்டினான், எனக்கு ஐஸ்வர்யத்துல ஆசை இல்லேன்னு கிளம்பிட்டாராம். அப்படி எத்தனை மகான்கள். வித்யாரண்யர்னு ஒருத்தர் கர்நாடக தேசத்துல கிரகஸ்தர், பணமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டார், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். மகாலட்சுமி பிரத்யட்சமானா, வித்யாரண்யரே என்ன வேணும்னா, எனக்கு பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னார். அப்ப மகாலட்சுமி சொன்னா, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, தாரித்ரியம் தான், அடுத்த பிறவியில பணத்தை கொடுக்கிறேன்னா. வித்யாரண்யர் ரொம்ப கெட்டிக்காரர்,
உடனே என்ன பண்ணார், பக்கத்துல இருந்த காவேரி நதியில ஸ்நானத்தை பண்ணார், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை திறந்தார், சன்னியாசி வாழ்க்கையை கையில எடுத்துன்னு மகாலட்சுமியை பார்த்து சொன்னாராம், ஒரு மனுஷன் சன்னியாசம் வாங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு இன்னொரு பிறவி வந்துடுறது, அதனால நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், அடுத்த ஜென்மா வந்தாச்சு, எனக்கு இப்ப ஐஸ்வர்யத்தை கொடுனார். கொட்டிட்டா மகாலட்சுமி. அப்புறம்தான் வித்யாரண்யருக்கு புரிஞ்சுதான், அடாடா ஒரு சன்னியாசி இவ்வளவு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வச்சுட்டு என்ன பண்றது, ஏதோ ஒரு வேகத்துல கேட்டுட்டமே அப்படின்னு இருந்த பணத்தை வச்சுண்டு அழிஞ்ச விஜயநகர சாம்ராஜ்யத்தை தான் நிலநிறுத்தி வேத பாடசாலைகளை நிறுவி சிங்கேரி மடத்தினுடைய ஒரு பீடாதிபதியாகவே தான் பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த தனத்தை வெறுத்தாராம். ஐஸ்வர்யமே வந்தா கூட அது வேண்டாம்னு ஒதுக்கிறவா சுவாமி தேசிகன், ஆதிசங்கரர், வித்யாரண்யர்னு இந்த வரிசை நீண்டுட்டே போறது. அதைத்தான் இங்க மகாலட்சுமி நினைக்கிறா. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆசை அவர்களை விட்டு போலையே அப்படின்னு அவர்களை தாண்டி அடுத்ததாக யார் நின்று இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. கார்த்தவீரியார்ஜுன் முதலிய வீரமான அரசர்கள்லாம் அங்க மாலையை வச்சுன்னு நின்று இருக்காளாம். அங்க என்ன நினைக்க போறான்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் தமிழ்நாட்டில் ஆம்பூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய துத்திப்பட்டு கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பிந்துமாதவர் திருக்கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய 3 உற்சவ மூர்த்திகளிலே ஏற்கனவே ஒரு உற்சவ மூர்த்தியை தரிசித்தோம். இரண்டாவது உற்சவ மூர்த்தியாக இதோ நமக்கு வேணி மாதவனாக ஸ்ரீனிவாசனாக இது யுகாதியாகிய இந்த உயர்ந்த நன்னாளிலே நமக்கு எம்பெருமான் சேவையை அளிக்க துவங்கிவிட்டான். ஆகா, அழகான நின்ற திருக்கோலம், ஆச்சரியமான ஒரு திருமுகம், அந்த திருமுகத்திலே தவழக்கூடிய அமைதியும் புன்சிரிப்பும் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. தன்னுடைய கண்களை அகலத் திறந்து வைத்துக் கொண்டு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற ஆழ்வாருடைய பாசுரத்தை இவனுடைய திவ்ய சேவை ஞாபகப்படுத்துகின்றது. அழகான ஒரு கிரீடமானது பரிமளிக்க சதுர்புஜங்கள், அதிலே 2 திருக்கரங்களிலே சங்கும் சக்கரமும் நமக்கு ஆச்சரியமாக சேவையளிக்கும்படி தன்னுடைய கைகளை அகல விரித்துக் கொண்டு எம்பெருமான் சேவையளிக்கின்றான். 3வது திருக்கை அபயகஸ்தமாக பல ரேகைகளுடன் இது ஒரு புராதனமான ஒரு விக்கிரகம் என்பதை நமக்கு நிரூபித்துக் கொண்டு அந்த அஸ்தத்தினுடைய சேவையை அடைகின்றோம். எம்பெருமான் லக்ஷ்மியினுடைய சுயம்வரத்தை யுகாதியிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு அழகான பீடத்தின் மேல் தன்னுடைய திருவடி தரிசனத்தையும் அளிக்கின்றான். ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனம் என்றால் ஒரு ஹஸ்தமானது கடி ஹஸ்தமாகத்தானே இருக்க வேண்டும். அதுபோன்று தான் இங்கேயும் தன்னுடைய முழங்காலுக்காக தன்னுடைய திருக்கையை மடித்துக் கொண்டு சம்சார சாகர சமுத்தர அநேக சேதோ என்று சேவையை அளிக்க அவனுக்கு ஒரு புறத்திலே மகாலட்சுமியானவள் ஸ்ரீதேவி நாச்சியாராக ஒரு திருக்கையை தொங்கவிட்டுக் கொண்டு இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு கிரீடத்துடனும் திலகத்துடனும் நமக்கு சேவையை அளிக்க மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் தன்னுடைய திருக்கையை தொங்கவிட்டுக் கொண்டு வலது கையிலே அழகான தாமரை பூவை எம்பெருமான் போலவே ஏந்திக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீனிவாசன், எம்பெருமானான மாதவன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு யுகாதியின் பலனை நாம் அடைந்து குருவாயூருக்கு பட்டத்ரி எவ்வாறு சுயம்வரத்தை வர்ணிக்கின்றார் என்பதற்கு துவங்கிவிட்டோம். கஸ்ய மகள் தஸ்ய ந காம நிர்ஜயகாம் சஈஸ்வரக்யம் பரதோ வ்யபாஸ்ரயகாம். பாகவத ஸ்லோகமானது பேசுறது. ஒத்தவத்தரையா தாண்டி வந்தவள் கார்த்தவீரியார்ஜுனிடத்துல வந்தா. இவெல்லாம் அரசர்கள் தான், வீரம் படைத்தவர்கள் தான். ஆனா இவர்களுடைய வீரமானது விவேகமாக இல்லையே, இவர்களும் வேண்டாம்னு தாண்டும் போது அடுத்ததா பக்கத்துல தர்மராஜனான யமன் அங்க நின்று இருக்கானா. யமனுக்கு கூட ஆசை விடல. அவனை தாண்டினா தர்ம கோச்சித்து தத்ர நபூத சௌகிருதம். இவன் தர்ம தேவதை, யார்கிட்டையும் தயா தாட்சண்யம் பார்க்க மாட்டான். இவனை யாரும் சிபார்சும் கொண்டு போக முடியாது. அந்த காலம் வந்தா அவன் எடுத்துருவான். ஆனா கருணையே இல்லாதவன், எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான். அழகும் இவனுக்கு கிடையாது, கோரமான சொரூபத்தோட இருக்கான். தர்மம் இருந்து என்ன பிரயோஜனம்னு குருவாயூரப்பா மகாலட்சுமியானவள் தர்மராஜனான யமனையும் தாண்டினா. அதுக்கு அடுத்ததா மார்கண்டேயர் நின்றுருக்கார். தீர்க்க ஆயுள் தான் இவருக்கு, ஞானிதான். ஆனா இவரை எப்படி ஏத்துக்கிறது? தியாக கோச்சித்து தத்ர முக்தி காரணம். இவர் எல்லா விதமான தபஸும் பண்ணி இருந்தாலும்
இவரை கல்யாணம் பண்ணிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் தியானம் பூஜை அப்படின்னு அதிலேயே ஆழ்ந்திருப்பார தவிர நம்மளை கவனிக்க மாட்டார். ரெண்டாவது, என்றும் 16ன்னு வரத்தை பெற்றதுனால இவருக்கு வயசு மேல உயரவே உயராது. நம்ம வயது கூடிண்டே போயிட்டு இருக்கோம். இவர் 16 வயதோட இருப்பார். அப்படிப்பட்டவரை நம்ம தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம்னு அவரையும் தாண்டினா பிரம்மா நின்று இருக்கார் 4 தலையோட. உலகத்தை எல்லாம் படைச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவர். அது மாத்திரம் இல்ல, எந்த அசுரன் வரம் கேட்டாலும் கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாம கொடுத்தேன்னு கொடுத்துட்டு மகாவிஷ்ணுவை கஷ்டப்படுத்துறவர்னு பிரம்மாவையும் தாண்டினா இந்திரன் நின்று இருக்கான். நீண்ட ஆயுள் புகழ் எல்லாம் இவனுக்கு இருக்கு. ஆனா சஞ்சலமான புத்தி இருக்கு. காரியம் ஆகணும்னா வைகுண்டத்துக்கு ஓடி வரான், மகாவிஷ்ணு காலில் விடறான். காரியம் முடிஞ்சு போயிடுத்துனா தெய்வத்தையே மறந்துட்டு தன்னுடைய சுகத்தை இவன் நினைச்சுட்டு இருக்கான். பெண்ணாசை பிடித்தவன். அகலிகையினுடைய சரித்திரத்துல அதை தெரிஞ்சுட்டோம். அதனால இவன் அடைஞ்ச பிரயோஜனம் இல்லைன்னு இந்திரனையும் தாண்டினாளா. கடைசியா பரமேஸ்வரன் நின்று இருக்கார். பரமேஸ்வரனையும் தாண்டினா பாம்பு தோலையே தான் ஒரு ஆபரணமா போட்டுருக்கார். கீழே ஆசனமா போட்டுருக்கார். தான் வசிக்க கூடியதும் ஒரு ஸ்மசானம் சொல்லக்கூடிய சுடுகாட்டுல வச்சிருக்கார். ஜடாமுடியோட இருக்கார். நாம தேர்றது ஒரு அழகான பட்டு பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மகா புருஷனேன்னு ஒத்தரையா தாண்டி எத்ரோ பயம் குத்ர சசோபியமங்கள சுமங்கள கஷ்டன கங்ஷதேகிமா. ஒத்தரையா குருவாயிரப்பா தாண்டி இருக்கலாமேன்னு பாகவத ஸ்லோகத்தோட போட்டி போட்டுன்னு நாராயண பட்டத்ரி இந்த ஸ்வயம்வரத்தையும் ஆச்சரியமாக அவமிருஸ்ய சதைவ சர்வரம் ஏ நிகிதா த்வயனயாபி திவ்யமஹலகக. எல்லாரையும் தாண்டி எங்க வந்தாள்னா தான் அடைய வேண்டிய வஸ்து எதுவோ, எந்த இடத்துல தான் போய் சேரணுமோ அந்த இடமான மகாவிஷ்ணுவனுடைய அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அடைஞ்சுட்டா. இந்த வரிசையா தாண்டி 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 மகாவிஷ்ணுவும் அதுவரைக்கும் இவளை கவனிக்காதவர். மகாலட்சுமி வரக்கூடியதை அப்படி தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்கிறார். மகாவிஷ்ணுவனுடைய கடைக்கண் பார்வை மகாலட்சுமியனுடைய பேரிலேயும், மகாலட்சுமியனுடைய கடைக்கண் பார்வை மகாவிஷ்ணுவனிடத்துல படும்போது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்ற கம்பருடைய பாசுரங்கள் தான் நமக்கு ராமாயணத்துல ஞாபகத்துக்கு வருது. 2 பேரும் ஒன்னா சந்திச்சுண்டு உத்தமமான லக்ஷ்மி கல்யாணமானது பட்டத்ரியனுடைய வாக்கிலையும் பாகவதத்திலையும் ஆச்சரியமாக நடக்க போறது. பக்தர்களே, நம்முடைய நாராயணியத்தை ஆரம்பித்து நாளைய தினம் உயர்ந்த 500வது பகுதியிலே மகாலட்சுமியினுடைய திருக்கல்யாண வைபவமானது நாம் சிரவணம் செய்யக்கூடிய புண்ணியத்தை அடைந்துள்ளோம். குருவாயூரப்பனுடைய திவ்ய சரித்திரம் குரு வாரத்திலே லட்சுமி கல்யாணமாக நாராயணியத்தின் உயர்ந்த 500வது பகுதியிலே துத்திப்பட்டில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பிந்து மாதவர் மூலமூர்த்தியின் உயர்ந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா